ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள அவர் ஒரு காலத்தை வச்சிருப்பார். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள ஒரு நேரத்தை வச்சிருப்பார். நிச்சயம் திருப்பி கொடுப்பார். ஆமென். நான் இப்படி சொல்றேன், அவர் கொடுக்கலனா கூட அவர் நம்பிக்கையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவர் கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார்னு சொல்ல உடனே அவர் கொடுத்தாதான் அவர் நம்புவேன்ற மாதிரி என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். இல்லை, அவர் கொடுக்கலனாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். ஆமென். அவர் எதெல்லாம் கொடுத்தாருன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அவர் ஏன் கொடுக்காம இருக்கிறார் கூட என்ன செஞ்சணும் ஒருவேளை புரியலாம். ஜீவனை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றிலும் மேலே நன்மையான காரியங்களை வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார், எவ்வளவோ ஆபத்தில் காப்பாற்றிருக்கிறார், எவ்வளவோ தேவைகளை சந்தித்திருக்கிறார், நன்மையான ஈவுகளை நடத்தியிருக்கிறார், கீழிருந்து நம்மளை உயர்த்தியிருக்கிறார், எவ்வளவு காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். குடும்பம், பிள்ளைகள், படிப்பு, தொழில், வேலை, என்ன எத்தனை காரியங்களை நினைச்சு பார்க்கலாம். இதெல்லாம் தந்தவர் அது தருவார்னு அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகுச்சுன்னா நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க. ஆமென். நாளுக்கு நாள் கிறிஸ்துவம் என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும், ஆவிக்குள்ளே வளரணும். ஆமென்.